and Dr. Anantharaman, மூத்த இருதய நிபுணர், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல். டாக்டர் முகுந்த், மூத்த எலும்பு முறிவு நிபுணர். டாக்டர் மகேஷ், மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைபிரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றது. ஹைபிரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் டிரான்ஸ்கெத்திட் வழியாக பண்ணுறது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியாக பண்ணுறது. அந்த ப்ரொசீஜர் பற்றி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இது பண்ணியிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் சைடில் மைட்ரல் வால் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால் வேலை செய்யலைன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் அதிகம், ரைட் சைட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதுனால டிரான்ஸ்கெத்திடர் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் ஊருக்கு போன போது கீழே விழுந்து இந்த கால் எலும்பு முறிய வந்துருச்சு. அப்போ திரும்ப வந்த போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, 130 to 150. இப்போ அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் கேர் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைபிரிட், காவேரி ஹாஸ்பிட்டலில் ஹைபிரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜராக கால் வழியாக போயிட்டு அந்த மைட்ரல் வேல்வின் வால் புது வேல் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்ணுறது சிங்கிள் ஸ்டேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பேஷண்ட் அனஸ்தீசியாவிலேருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப். எனி சார்ட் ஆஃப் வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு புது வால்வ் வைக்க முடியும். அதோட அசோசியேட்டடாக மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஹைபிரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்குது. Sincere thanks to management, Dr. Aravindan Selvaraj, our co-founder, Dr. Manivannan, as well as all the support team and orthopedic team and critical care team. Without their support, இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்ல கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. திரும்பி எதுவுமே எடுக்க பண்ணியாது. அதனால இந்த பெஸ்ட் என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கு. டூவல் மோபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்புல போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லோகேஷன்ன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹைபிரிட் லேப்ல வந்து சாரும் இப்போ டாக்டர் அனந்தராமன் சாரும் இப்போ இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 hours மேல ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம திரும்பிலாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜர்ல பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதான். As far as hybrid operating room, the FlexArm சொல்லி அந்த ஆர்ம் இது காமிச்சாங்க, Philips FlexArm. So that is the first FlexArm hybrid cath lab operating room in India. This is more than now 5-6 years age, 5 years age, COVID முன்னாடி போட்டது. There are other types of hybrid operating room, but as such சென்னையில வந்து there is no hybrid operating room. சென்னை இல்ல நிறைய ஹைபிரிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கோவிட் சமயத்தில் சொன்னேன் இல்லையா, கோவிட் சமயத்தில் we have done valve replacement with bypass surgery, valve replacement with leg surgery, அப்புறம் bypass with legs, அந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஜரி. பட் கார்டியாக் ப்ரொசீஜரும் ஆர்த்தோபெடிக் ப்ரொசீஜரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஸ்டேஜில் பண்ணுறது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கார்டியாக் ப்ரொசீஜர் பண்ணுறதே ரிஸ்க். ஏன்னா ரைட் சைட் ப்ரெஷர் 130 to 150, அது ஒரு அனஸ்தீசியா கொடுக்கறது ரிஸ்க்கு. அது பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம செகண்ட் அனஸ்தீசியா ஹிப்பு கொடுக்கறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு அனஸ்தீசியாவில் கார்டியாக் ப்ரொசீஜர் பண்ண உடனே ரைட் சைட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, 120 130லேருந்து 60க்கு வந்தது. அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து they were able to do it successfully, the hip surgery. ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 விதமான வால் மாற்றுவாங்க. ஒன்று மெட்டல் வேல், இன்னொன்று வந்து டிஷ்யூ வால், பயோப்ரோஸ்தெட்டிக் வேல். ரொம்ப சின்ன வயசு, ஒரு 40-45 வயசு இருந்தால் மெட்டல் வேல் போடுவாங்க. மெட்டல் வேல்னா பிளட் தின்னர்ஸ் எடுக்கணும் லைஃப் லாங், அப்போ ப்ளீடிங் ரிஸ்க் இருக்கும். பட் மெட்டல் வேல் போடும்போது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வரும். பயோப்ரோஸ்தெட்டிக் வேல், டிஷ்யூ வேல் போடும்போது யூஷுவல் லைஃப் ஸ்பேன் வந்து 10 வருஷம். பட் இவருக்கு ஃபார்ச்சுனேட்லி இட் லாஸ்டட் ஆல்மோஸ்ட் 20 years, 15 to 20 years. 2013 பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு, 2024, so almost it's lasted. So twice the life of it. But usual lifetime அந்த bioprosthetic valve, tissue valve யூஸ் பண்ணும்போது around 10 years, some of them up to 12 to 15 years. Dysfunction அது வேலை செய்யலை அப்படின்னா லெஃப்ட் சைட் வால்வு, அப்போ ரைட் சைட் ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகும். அனஸ்தீசியா ரிஸ்க், ஆப்ரேஷன் ரிஸ்க் வந்து ரைட் சைட் ப்ரெஷர் எவ்வளவோ அதை பொறுத்து இருக்கு.
நார்மல் ரைட் சைடு ப்ரெஷர் 30 தான், நார்மல் லெஃப்ட் சைடு ப்ரெஷர் 120. அந்த 30 வந்து 60 ஆச்சுனாக்கா சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்கிறது. சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருந்தால் அனஸ்தீசியா கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அது என்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும். ஸோ அதுதான் இவருக்கு தொந்தரவு. வயசுக்கு மேலே வந்து எந்த ஹிப்பு தான் இருக்கிறதுலே பெரிய எலும்பு நம்ம உடம்புல. ஸோ ஹிப்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த போன் மேரோ அதெல்லாம் போய் பிளட் கிளாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹிப்பு அடிப்பட்டாலே மேக்ஸிமம் வித்தின் 24 hours பண்ணால் நல்ல ரிசல்ட். இல்லைன்னா நம்ம பிளட் கிளாட் போய் அது போய் ஹார்ட்டில் போய் உட்காந்துரும். ஸோ ஃபஸ்ட்டு அடி எங்கே வரும்னா ஹார்ட்டில் தான் போய் உட்காரும். ஹார்ட்டில் ஏற்கனவே இப்போ சார் சொன்ன மாதிரி ப்ரெஷர் வந்து 40க்கு மேலே இருந்தாலும் எங்கேயும் எடுக்க மாட்டோம். அது வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்லுவோம். இப்போ 100க்கு மேலே இருக்குன்னா இப்போ யோசிச்சுக்கோங்க, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது சர்ஜரி டைமும் பெருசு, ஆப்ரேஷன் டைமும் பெருசு. இது ரெண்டுமே மேஜர் சர்ஜரிஸு. அது பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான். அதே டைம் நம்ம ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும் போதும் நாங்கள் அனஸ்தெட்டிஸ்ட்டும் என்ன பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளாட் எங்கேயாவது போய் உட்காருதா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லங்ஸ்லேயும் உட்காரும், ப்ரீதிங் டக்குன்னு ஒரு காஃப் வர ஆரம்பிக்கும், இல்லை ஹார்ட் அப்படியே ஒரு பம்ப் சடனாக நிற்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே இப்போ பிரச்சனை நார்மலாகவே. இப்போ இவருக்கு இருக்கிறதுலே ஜாஸ்தி. ஸோ அதை எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோன்றது தான் இந்த ஜர்னி.